டாக்டர்னு சொல்லுங்க, ஆக்டர்னு சொல்லுங்க, எப்படி நான் சொல்லுங்க. ஆக்டர்னு சொல்லுங்க, டிராக்டர் ஓட்டுற மாதிரி இருக்கான். குளிர் ஜரத்துல வந்த மாதிரி பண்றியம், குளிர் ஜரத்துல வந்த மாதிரி பண்றியம். அடக்கு 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 என்கிறது என்னுடைய தாய் திருநாடு. இது ஒரு சாம்பிள்மா. சாம்பிளா என்னடா புடவை வைக்கிற மாதிரி எடுத்து காட்டுவான்றான். சரி சரி காட்டுங்க காட்டுங்க காட்டுங்க. சோ அப்ப இருந்தே நம்மளுக்கு ஸ்டேஜ் ஃபியர்ன்றது, ஸ்டேஜ் ஃபியர்ன்றது பேசிக்கிட்டு இருக்கோம். சைலன்ஸ். அப்படி கிடையாதுமா, இது வந்து கத்துறது கிடையாதுமா, அப்படிதான் பண்ணேன். போர்க்களத்திலே பிறந்து இன்று போர்க்களத்தில் போர்ப்படை வீரர்களாக உரிமைக்காக நின்று கொண்டிருக்கின்றோம். நேரம் நெருங்கிவிட்டது, இன்னும் சில வினாடிகள் தான். நம்முடைய போர் முழக்கம் மத்திய அரசின், மாநில அரசின் செவிப்பறையை கிழித்தறிய வேண்டும். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். மம்மி, டாடி, ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க. ஒண்ணுமில்ல போடா. மம்மி, டாடி, ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க. ரெட் டேப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா, சில சின்ன சின்ன யூடியூபர்ஸா இருக்கட்டும், இல்ல இன்ஸ்டாகிராம் கிரியேட்டரா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாம் கண்டென்ட் கொடுக்குற ஆக்டர். சார் ஆக்டர்னு சொல்லாமா இல்ல டாக்டர்னு சொல்லலாம்? டாக்டர்னு சொல்லுங்க, ஆக்டர்னு சொல்லுங்க, எப்படி நான் சொல்லுங்க. ஆக்டர்னு சொல்லுங்க, டிராக்டர் ஓட்டுற மாதிரி இருக்கான். டாக்டர் திவாகர் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் யார் சார் பண்ண சொன்னா, எப்படி சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸ்கூல் லைஃப்ல இருந்தே, அதாவது இது வீடியோன்றதை விடமா நடிப்பு திறமன்றது பள்ளி பருவ காலங்கள்ல இருந்தே ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப இருந்தே நிறைய ஆக்டிங் பண்ணி பிரைசஸ் வாங்கி, பரிசுகள் வாங்கி, அப்பயே நான் ஆக்டிங்கோட திறமையை வளர்த்துக்கிட்டேன். அது காலேஜ் லைஃப்லயும் தொடர்ந்துச்சு. யாரு உங்களை வந்து நீங்க ஆக்டிங் பண்றீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிருப்பாங்களா, செமையா ஆக்ட் பண்றீங்கப்பா அப்படின்னு யார் சார் சொன்னாங்க? ஸ்கூல் லைஃப்லயேமா, ஸ்கூல் லைஃப்ல 6th படிக்கிறப்ப எல் பீட்டர்னு ஒரு சார் இருந்தாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆக்டிங் சான்ஸ் கொடுத்து உள்ள இறக்குனவங்க. அதுக்கப்புறம் அப்ப பண்ண ஏதாச்சும் அந்த சீன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நான் இருக்குமா, அது அப்படி பண்ணி காட்டுங்க. ஃபர்ஸ்ட் நான் சீன் நடிச்சது வந்து முரசு தட்டுறவனா வந்தேமா. டம் 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 டம், இதனால் நாட்டு மக்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால் அரசு ஆணை, டங் 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 டங். ஆமா, அது ஒரு மாதிரியான ஒரு முரசு தட்டுறது சின்ன சீன் தான். ஃபர்ஸ்ட் அந்த சீன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய நடிச்சு இம்ப்ரூவ் பண்ணி, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல சார், அது ஃபர்ஸ்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் வேற எதுவும் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஞாபகம் இருக்கு? ஒவ்வொரு வருஷம் பண்ணுவோமா, ஒவ்வொரு வருஷமும் ஸ்கூல்ல டிராமா காம்படிஷன் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் இந்த ஸ்கிரிப்ட் எழுதி அதை எல்லாரையும் நடிக்க வச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி அந்த மாதிரி கண்டினியூஸா இருக்குமா. இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இப்படி ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்களே வந்து இவ்வளவு பெரிய இந்த இடத்துல எல்லாம் அவார்டு வாங்கி வந்திருக்கீங்க அப்படின்னா, தனுஷ் இருக்காரு, இல்ல ஜெயம் ரவி இருப்பாரு, அவங்க எல்லாம் எவ்வளவு வாங்கியிருப்பாங்க? உண்மையை சொல்லலாமா, தனுஷ் அண்ணா வந்து ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. தனுஷ்க்கு ஆரம்பத்துல நாங்க 9th படிக்கிறப்பதான் அவங்க ஃபர்ஸ்ட் மூவி பண்ணாருமா, துள்ளுவது எலிமெண்ட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க அப்ப நிறைய படிச்சது வந்து என்னன்னா, சினி ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. தனுஷனாவுக்கு யதார்த்தமா சரி ஒரு படம் நடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக யதார்த்தமா உள்ள நுழைஞ்சாங்க. அப்பயுமே அவர் வந்து பாத்தீங்கன்னா மைக்கை பார்த்து, கேமராவை பார்த்து கூச்ச சுபாவம், எல்லார பார்த்துமே பயம் அவருக்கு நடிக்கிறதுல. அப்புறம் 2-3 படம் நடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் காதல் கொண்டேன்ல தான் கொஞ்சம் அவருக்கு நேம் கிடைக்குது. அவருக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வந்திருக்காரு. ஆனா நீங்க டைரக்டா வந்து அதான் நம்ம ஸ்கூல் லைஃப்ல 6வது படிக்கிறப்ப மைக்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. 6வது படிக்கிறப்ப ஸ்பீச் எல்லாம் வைகோ சார் மாதிரி இருக்குமா. பேச்சு போட்டியும் சரி, நாடக போட்டியும் சரி, தனி நடிப்பும் சரி, மாறுவேட போட்டியும் சரி. பேசுங்க பாப்பா. பேச்சு போட்டி, பேச்சு போட்டியிலமா இப்ப லேட்டஸ்டா வந்து நாங்க உண்ணாவிரத மேடைகள்ல பிசியோதெரபி மருத்துவர்கிட்ட பேசுவோமா, அதை நான் பேசி காட்டுறேன். பிசியோதெரபி மருத்துவர்களே, நாம் பிசியோதெரபி துறை பிறந்த இடம் போர்க்களம். போர்க்களத்திலே பிறந்து இன்று போர்க்களத்தில் போர்ப்படை வீரர்களாக உரிமைக்காக நின்று கொண்டிருக்கின்றோம். நேரம் நெருங்கிவிட்டது, இன்னும் சில வினாடிகள் தான். நம்முடைய போர் முழக்கம் மத்திய அரசின், மாநில அரசின் செவிப்பறையை கிழித்தறிய வேண்டும். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். இது ஒரு சாம்பிள்மா. இதே மாதிரி கட்டபொம்மனும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அது அப்படி பண்ணி கட்டிடுறீங்க. கண்டிப்பாமா. அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து மோனோ ஆக்டிங் பண்ணுவோமா, தனி நடிப்பு. ஒரே ஆளு 2 கேரக்டர் பண்ற மாதிரி. இப்ப ஜாக்சன் துறை, ஆரியோ வீரபாண்டிய கேட்பாம், ஜாக்சன் துறையோ ஏ வீரபாண்ட் கேட்பாம், நீ ஒழுங்கா வரி கட்டிரு. துடிக்கிறது என் ரத்தம், துடிக்கிறது என் தசை, அடக்கு 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 என்கிறது என்னுடைய தாய் திருநாடு. எம்முடன் வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, கைபறுத்தாயா, அல்லது எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? கோலம் கட்டவனே, யாரிடம் கேட்கிறாய் வரி? இது ஒரு சாம்பிள்மா. சாம்பிளா என்னடா புடவை வைக்கிற மாதிரி எடுத்து காட்டுவான்றான். சரி சரி காட்டுங்க காட்டுங்க காட்டுங்க. சரி, இது வந்து நீங்க ஆக்டிங் நினைக்கிறீங்களா?
ஆக்டிங் நினைக்கிறீங்களா இல்ல அதாவதுமா அதாவது கத்துறது கிடையாதுமா, உணர்ச்சி பூர்வமா கத்துறது. இதுவெல்லாம் ஒரு நடிப்பு. அப்ப சிவாஜி கணேசன் பண்றது அங்க கத்துறது மாதிரி ஆயிருமே, அவருமே உணர்ச்சி பூர்வமா தான் பேசியிருப்பாரு. சிவாஜி கணேசனோட அதான் உங்களுக்கு சின்ன சிவாஜி கணேசன் வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, குட்டி நடிகர் திலகம். யார் சார் அப்படி சொன்னா? மக்கள் வச்ச நம்மளோட நடிப்பு திறமையை பார்த்து மக்கள் கொடுத்த பட்டமா. ஆமா, இன்னொன்னு சொல்ல வரேமா, நான் ஸ்கூல் லைஃப்ல நீங்க கேட்டீங்களா அது யார் சொன்னதுன்னு, உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் ஜட்ஜஸ் எல்லாம் பலந்துன்னு கொட்ட போட்டவங்க. ஸ்கூல் லைஃப்ல அவங்க எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. நாங்க வந்து பழம் திங்காம கொட்ட போடுவோங்க. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண அது எப்படி எடுத்துக்கிட்டாலுமா, அதாவது வந்திருக்க ஜட்ஜஸ்லாம் ஸ்கூல் லைஃப் இருக்கு இல்லையா, அதுக்கு 3 ஜட்ஜஸ் உட்காந்துருப்பாங்க. இதுலயும் நிறைய பேர் இந்த மாதிரி திறமையான பசங்க நடிச்சு காட்டுவாங்க. நிறைய செக்ஷன்ஸ் இருக்குமா, ABCD HIJK இருக்கும். எல்லாரும் அவனுமே திறமையை காட்டுவாங்க. அதுல ஜட்ஜஸ் பார்த்து பிரைஸ் கிடைக்கிறவங்க ரொம்ப கஷ்டம். அப்பவே வந்து இதெல்லாம் நம்ம காட்ட ஆரம்பிச்சிட்டோம். திறமைகளை பேச்சு போட்டியா இருக்கட்டும், நாடக போட்டியா இருக்கட்டும். இது வந்து என்னன்னா அப்ப இருந்தே பெர்ஃபார்ம் பண்ணி வந்தது. அதாவது கத்துறதுன்னா அப்ப இருக்கிற ஸ்டாஃபே வந்து யாரும் பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க. அதுல கண்டென்ட் இருக்கணும், கருத்து இருக்கணும், பேச்சுல இருக்கணும். இந்த பேச்சு திறமையை பார்த்துதான் அவங்களை எல்லாருமே அட்ராக்ஷன் ஆனாங்க. சரி, இப்ப நீங்க நான் கேக்குறேன், நீங்க கத்துறீங்கன்னு நான் கேக்குறேன்னு சொல்றீங்க. நீங்க கத்தாம இத மோனோ ஆக்டிங்ல பண்ணிட்டீங்கன்னா அது ஆக்டிங் எடுத்துக்கலாம். நான் ஏத்துக்கிறேன். நீங்க வந்து அதாவது உண்மையா சொல்லவாமா, நீங்க வந்து மோனோ ஆக்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஜாக்சன் துரையா பேசுறப்ப ஜாக்சன் துரையா பேசுறேன். வீரபாண்டிய கட்டபொம்மன்றது ஒரு உணர்ச்சி பொங்க வீரன், ஓகேங்களா? சோ அவர் கோவத்துல எப்படி பேசினா இருக்குன்னு அவர் மாதிரி நினைச்சு காட்டுறோம். ஜாக்சன் துரை அவர் எப்படி இருக்கான்னு காட்டுறோம். சோ அதை பிரிச்சு தான் நம்ம காட்டுறோம். ஜாக்சன் துரைன்றவர் அந்த, அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன்றது ஒரு உணர்ச்சி பொங்க ஒரு வீரன். அவர் நம்ம தமிழ் குடிமகனோட ஒரு பெரிய வீரன். அவரோட பேச்சே அப்படிதான் இருக்கும். அது மாதிரிதான் அவருமே, சிவாஜியுமே உணர்ச்சி பொங்க தான் பேசுவார். அதுல உணர்ச்சி பொங்க தான் பேசுவார். நம்மளோட ஸ்பீச் ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு. இதே மாதிரி இப்ப வைகோ சாருமே பவர்ஃபுல்லா அந்த பேச்சை கேட்டுதான் தமிழ்நாடு மயங்கி போய் உட்காந்துருக்கு. வைகோவோட பிளஸ் பாயிண்டே ஸ்பீச் தான். சோ என்ன மோனோ ஆக்டிங் தான் சொல்ல வரேன். உங்களுக்கு புரியலையா? பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்றேன். அதுதான் சொல்ல வரேன். ஜாக்சன் துரை நான் அவங்கள்ட்ட பண்ணி காமிச்சேன். அது ஒரு அவர் ஃபாரினர்ஸ் எப்படி பேசினா இருக்கும் அது மாதிரி பண்ணி காமிச்சிட்டேன். கட்டபொம்மன்றவர் ஒரு உணர்ச்சி பொங்க இருக்காரு, அது பண்ணி காமிச்சு. சோ அதாவதுமா, ஒரு நீங்க இதை கத்துறதுன்னு சொல்றீங்க. ஒரு ஜட்ஜஸ் வந்து கவர் பண்ணணும். நல்ல ஆக்டிங், செலக்ட் பண்ற கேரக்டர், செலக்ஷன் ஆஃப் த கேரக்டர், செலக்ஷன் ஆஃப் ஆக்டிங் இருக்கு. பாக்குறவங்களுக்கு வந்து நல்ல உணர்ச்சி பொங்க, நல்ல வசனம், நல்ல கதை, அதுதான் வந்து ஜட்ஜஸ் வந்து பிரைசஸ் வந்து இது பண்ணுவாங்க. சும்மா நம்ம நின்றுட்டு பேசுற மாதிரி வந்துருச்சு, நான் சாப்பிடுறேன், இந்த உனக்கு சாப்பாடு, இப்படி மோனோஆக்டிங் பண்ணிட்டு போறதுக்கு பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஜட்ஜஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, யாரு நல்லா பண்றா, என்ன வித்தியாசமா பண்றா, அதை வச்சுதான் அவங்க பிரைசஸ் கொடுப்பாங்க. பசிக்குது சாப்பாடு கொடுங்க மோனோ ஆக்டிங்ல பண்ணிருக்கேன். அதுவும் பண்ணிருக்கேன். பைபிள்ல வந்து ஒரு வசனம் இருக்கு, அதை நான் ஸ்கூல் லைஃப்ல அதுவும் மோனோ ஆக்டிங் பண்ணி பிரைஸ் வாங்கியிருக்கேன். அதை வேணுமா உங்களுக்கு பண்ணி காட்டு. ஐயோ பசிக்குது, மோனோ ஆக்டிங். ஆமா, அதாவது மோனோ ஆக்டிங்னா என்ன தெரியுமாமா, தனி நடிப்பு. ஒரு பலதரப்பட்ட ஓரக்கண் நாடகம் சொல்லுவாங்க. பலதரப்பட்ட கேரக்டரை ஒரே மனுஷன் பண்ணுவாங்க. பாக்குறவங்களுக்கு காது கேட்காது, கண்ணு தெரியாது, அப்படி இருப்பாங்க. காது கேட்காதவங்களுக்கு ஓகே நீங்க சொல்ற புரியுதுமா? ஓகே, அதாவது வாயால பண்ணாம ஆக்டிங் மட்டும் பண்ணி காட்டுங்க. மம்மி, டாடி, ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க. ஒண்ணுமில்ல போடா. மம்மி, டாடி, ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க. சூப்பரா பண்ணுங்க. செமையா இருந்துச்சு. நான் வந்து என்ன நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பண்ணலையே, உங்களுக்கு பார்த்தோன்னே எப்படி இருந்துச்சுன்னா, சரி சும்மா அப்படி கத்துறீங்க போல அப்படின்னு நினைச்சேன். மோனோ ஆக்டிங்ல உணர்ச்சி பொங்க பேச்சுமா, அது கத்துறது கிடையாதுமா. கத்துறது வேற, இது வேற. எல்லாருக்கும் அந்த திறமை வராது. செலக்டடா தான் அந்த பீப்புள் வந்து அதை பேசுவாங்க. சரி, ஏதாச்சும் படங்கள் எதுவும் பண்ணிருக்கீங்களா? நீங்க ஆக்டர்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, எதுவும் படம் இது பண்ணி? இல்லம்மா, படம் எதுவும் பண்ணலாமா, இப்போதைக்கு படம் எதுவும் பண்ணல. பட் என்னன்னா, கார்த்திக் சுப்ராஜ் சார் ஆபீஸ்ல கூப்பிட்டாங்கம்மா. அந்த ஜான்சன் நான் கரெக்டா யூஸ் பண்ணல. யார் உங்களையா? ஆமாமா. யார் சார்? ஜான்சன். கார்த்திக் சுப்ராஜ் டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவரும் மதுரைக்காரவங்க தான். கிட்டத்தட்ட 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடியே அவங்க நல்லா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவதுப்பா, அவங்க வந்து ஃபோன் பண்ணி இப்ப நெக்ஸ்ட் மண்டே வரணும்னா அந்த மண்டே கால் பண்ணாங்க. இடையில வந்து நான் சாட்டர்டே வந்து ரிமெம்பர் பண்ண சொன்னேன். ஏன்னா மதுரையில் என்னோட பேஷன்ஸ், டாக்டரா இருக்கேன், பிசியோதெரபிஸ்டா இருக்கேன், கிளினிக் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க இருந்து இங்க டிராவல் பண்ணி வரணும்னா நம்மளுக்கு ஒரு அசூரன்ஸ் வேணும் இல்லையா? அசூரன்ஸ்னா எனக்கு சான்ஸ் கொடுத்தா தான் நான் வருவேன்னு சொல்லல. ஒரு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமெம்பர் பண்ண சொன்னேன். அவங்களும் சனிக்கிழமை பண்ணல, நானும் போகலாமா. இப்போ வந்து நீங்க ஆக்டிங் குள்ள இறங்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துல படங்கள்லாம் பிக்ஸ் ஆவீங்க. என்னமே அப்படி ஃபிக்ஸ் ஆனீங்கன்னா உங்களோட டாக்டர் தொழில் என்ன ஆகும்? அது நல்ல கொஸ்டின்மா. அது நான் இன்னொரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டல் மாதிரி கட்டி நிறைய ஸ்டாஃப்ஸ் போட்டு ஸ்டாஃப்ஸை வச்சு நம்ம ரன் பண்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சைடு பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு. சைடு பிசினஸ் இல்ல, அது மெயின் தான்மா. ஸ்டாஃப்ஸ் போட்டுக்கலாம். நம்மளும் இப்ப எல்லா நாள் ஷூட்டிங் இருக்க போறது இல்ல. ஒரு மாசம் ஷூட்டிங் இல்ல, திருப்பி நம்ம 20 நாள் ஃப்ரீயா இருக்கலாம். அந்த 20 நாள் கேஸ் பாத்துக்கலாம், திருப்பி கமிட் ஆகிறப்ப போட்டுக்கலாம். அந்த ஸ்டாஃப் கண்ட்ரோல போட்டு நம்மளோட நாலேஜ் கிட்டத்தட்ட 13-14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம புதுசா வர ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணலாம் இல்லையா? இப்ப நாங்க வீடியோஸ்ல எல்லாம் பாக்குறோம் சார், இந்த அவங்களுக்கு கை வராதவங்க இல்ல கால் வராதவங்க அது மாதிரி இருக்கும்போது நீங்க போட்டு ரொம்ப ஆடுற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போடுறீங்க. அது தப்பா உங்களுக்கு தெரியலையா? இப்ப நம்மள 4 பேர் பாக்குறான் அப்படின்னா, இப்படி அவங்களோட அப்பாவா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்க அப்பாவை நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அந்த வீடியோ 4 பேர் பாக்குறான்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்குமா இருக்காதா?
ட்ரீட்மெண்ட் வீடியோமா அது? ட்ரீட்மெண்ட் தான் சார். இல்ல அதாவது ஓப்பனா சொல்லவா, பக்கவாதம் வந்து செயலே இல்லாம இருப்பான். செயலிழந்து போனவே தான் பக்கவாதம். அவனை வந்து செயல்படுத்த வைக்கிறோமா, ரத்த ஓட்டம் அந்த மூவ்மெண்ட்லாம் பண்ண மூளையில போய் பதிவாகும். பக்கவாதத்துக்கு மருந்து மாத்திரை கிடையாது, பக்கவாதத்துக்கு மருந்து மாத்திரை கிடையாது. நியூராலஜிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடைப்புனால பக்கவாதம், அடைப்பை எடுத்து விடுவாங்க, அதுக்கு மாத்திரை கொடுப்பாங்க. ரத்த குழாய் வெடிச்சுச்சுன்னா அதுக்கு மாத்திரை கொடுப்பாங்க, ரத்த குழாய் வந்து ரொம்ப வெடிக்காம இருக்கிறதுக்காக. ஓகேங்களா? பட் மூளையில ஒன்ஸ் செல்கள் செத்து போச்சுன்னா திருப்பி வளராது. ஒன்ஸ் மூளையில செல்கள் செத்துச்சுன்னா வளராது. பிசியோதெரபி மூவ்மெண்ட் பண்ண மூளையில வந்து பதிவாகும். ரீஸ்டோரேஷன் ஆஃப் த மூவ்மெண்ட், அது பேர் இட்ஸ் எ நியூரோபிளாஸ்டிசிட்டி. சோ அந்த ஒரு விஷயத்த நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்மா. கை கால்கள் அசையதான் மூளையில பதிவாக. அதுல பண்றது தப்புன்னு சொல்லல, பட் ஆனா அது வீடியோவா போடுறது தப்புன்னு சொல்றேன். அதுதான் நல்லது. மக்கள் மத்தியில எவ்வளவு விழிப்புணர்வாகும். லேட்டஸ்டா நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் தான் வருது. ஸ்ட்ரோக்னா டாக்டர் பிசியோதெரபி பண்ணலாட்டி கை காலே முடங்கி அவன் பேஷண்ட் உயிரிழந்துருவான். சமுதாயத்துல ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தி இது மாதிரி பேசி போடலாம்ல சார். இது மாதிரி பேசி அதுவும் போடுவேமா, பேசியும் போடுவேன். அதாவது இங்கிலீஷ்ல பேசிருப்போம். என்ன ரீசனா, நிறைய நார்த் இந்தியன் பிசியோதெரபி டாக்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. சோ இட்ஸ் எ பாசிவ் மூவ்மெண்ட், ஐ அம் given ஃபார் திஸ் பர்பஸ் சொல்லி தான் நான் போட்டிருப்பேன். அப்படி சொல்லி போடலாட்டி மேல டைப் பண்ணிருப்பேன். பாக்குறவங்களுக்கு அது புரியுமா? ஏன்னா ஏதோ வர்றாரு பிசியோதெரபி டாக்டர்னா எக்ஸசைஸா பண்ணுவாங்கன்றது தெரியும் மக்கள் மத்தியில. அப்ப வந்து இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இதை பண்றாருன்றது அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க மக்கள். சார் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா நீங்க தான் அடுத்த சஞ்சய் ராமசாமின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன? சஞ்சய் ராமசாமிமா ஆக்சுவலா எவ்வளவோ அன்னியன் வீடியோ கஷ்டப்பட்டு நடிச்சு போட்டோம். எல்லாமே சிங்கிள் டேக் தான் எடுப்பேமா. பட் சஞ்சய் ராமசாமி வந்து மக்கள் வந்து நம்மளோட முகபாவனை அந்த இதெல்லாம் ரசிக்கிறாங்க. யதார்த்தமா பண்ணதான். ஒன்னும் இல்லாம பேஷண்ட் பார்க்க போய்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் வந்து மே மாசமா நல்ல வெயில், வாட்டர் மெலன் வாங்குறேன். யதார்த்தமான தான் பண்ணேன். சூர்யா சார் மாதிரி கூட நான் பண்ணல. அவர் என்ன பண்ணுவாரு, இப்படி பண்ணுவாரு. நான் பண்ணது வந்து அப்படிதான் பண்ணேன். ஸோ அது மக்கள் மத்தியில் நல்ல ரீச்மா. அது நம்ம மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேரு, எல்லா பக்கமும் ஷேரு. சூர்யா சாரே பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஏன்னா கஜினி படம் நாங்க காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறப்ப வந்துச்சு. அதெல்லாம் மறந்து எப்படியோ எவ்வளவு வருஷங்கள் ஆயிடுச்சுன்னு வைங்களே. 2007-6 அந்த மாதிரி காலத்துல வந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, நிறைய பேர் அந்த என்னோட போட்டோவை போட்டு தர்பூசணி சாப்பிட்ட படம் இருக்கலாம், அதை ப்ரொஃபைல் பிக்சரா வச்சிருக்காங்க. ஆந்திரா ஆமா, மீம்ஸ் இல்லமா, அவங்கவுங்க ப்ரொஃபைலே எடுத்து வச்சிருக்காங்கம்மா. பிடிச்சதான் எப்பயுமே மீம்ஸ் எடுப்பாங்கம்மா. உண்மைதானமா? நிறைய வியூஸ் போறது, பிடிச்சதை தான் பண்ணுவாங்க. அதுல ஒன்றும் ஆபாசம் கிடையாது. அது மாதிரியான அதுக்காக தான் பண்ணுவாங்க. பிடிச்சவங்க தான் கலாய்ப்பாங்கம்மா. யாரும் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ அதான் ரொம்ப கலாய்ச்சி போடுவாங்க. சிலதும் கலாய்ப்பாங்க. சில பேர் என்னன்னா தப்பா போட்டிருப்பாங்க, ஆபாசமா போட்டிருப்பாங்க, இப்படி எல்லாம் இருக்கேன்னு சொல்லி அதையும் சேர அதிகமாகும், அதையும் இது வரும். நம்ம பண்ணதுல எதுவுமே இல்லைல்ல. அன்னியன் மாதிரி ஏதோ பண்ணீங்கன்னு சொன்னாங்க, அது பண்ணி காட்டுங்க சார். அந்த 5 வெளியே போகலாம். அப்புறம் 3 படத்துல இருக்க மாதிரி பண்ணீங்க. இப்படி இதெல்லாம் எப்படி சார் இன்ஸ்பயர் பண்ணி டக்குன்னு ஒரே டேக்லயே வேற பண்ணிடுறேன்னு சொல்றாங்க. எப்படி சார் ஒரு டேக்ல? ஒண்ணும் இல்லம்மா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நல்ல சீன்ஸ் நம்மளுக்கு தெரியும். எந்த சீன் போட்டா மக்கள் மத்தியில ரீச் ஆகும், மக்களோட டேஸ்ட் என்ன, பசங்களோட டேஸ்ட் என்ன, அந்த சீன்ஸா செலக்ட் பண்ணி 3 டைம்ஸ் பாப்பேன். அவ்வளவுதான் பார்ப்பேன். அடுத்து நம்ம தான் பேசிக்கா ஸ்கூல்ல இருந்தே நடிச்சு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு இல்லையா. ஸ்கூல்ல காலேஜ்ல நிறைய ரிஹர்சல் பண்ணிட்டோம். அடுத்தடுத்து போறப்பெல்லாம் ரிஹர்சலே நான் பண்றது இல்லமா. 6th 7th 8th தான் அதிகமா ரிஹர்சல். அதுக்கப்புறம் போகலாம் ரிஹர்சலே கிடையாது. அப்படியே ரிஹர்சலே கிடையாதுன்னா எனக்கு தேவையில்லை. என் கூட வர்ற நடிக்க தெரியாதவனையும் நடிக்க வச்சிருக்கேன். ஸ்டேஜ் ஏற பயப்படுறவனையும் ஸ்டேஜ் ஏற்றி பிரைஸ் வாங்கி சர்டிபிகேட் வாங்கிருக்கோம். சர்டிபிகேட் கிடைக்குமா? பிரைசஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு பாத்திரம் கொடுப்பாங்க. அதோட சேர்த்து ஒரு நாடகத்துல 7 பேர்னா 7 பேருக்கு சர்டிபிகேட் வரும். சோ அந்த மாதிரி நம்ம அதனால பேசிக்காவே நம்மளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். நீங்க கேட்டீங்க தனுஷனாலாம் அப்படி பண்ணி வரலையான்னு. அவங்களாம் யதார்த்தமா தனுஷனா வந்து பாத்தீங்கன்னா நடிக்கணும் வரணும் அப்படின்னு பண்ணல. நம்ம ஸ்கூல்ல இருந்தே அந்த திறமையை காமிச்சிருக்கோம். அப்ப இருந்தே பண்ணனால நம்மளுக்கு ஸ்டேஜ் ஃபியரோ, நடிக்கிறோம்ன்ற ஃபியரோ, கமெண்ட்ஸோ இதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லமா. இப்ப நீங்க ஆக்டரா இருக்கீங்க, டாக்டரா இருக்கீங்க, டைரக்ஷன் வருவீங்களா? வாய்ப்பு கிடைச்சா பண்ணலாம், தாராளமா. அதுவும் பண்ணுவேமா, நல்லா பண்ணுவேன். எனக்கு தெரியும் என்ன மாதிரி மக்களுக்கு கதை எழுதுனா பிடிக்கும், மக்களை எப்படி நான் நல்ல முறையில சந்தோஷப்படுத்தலாம், இது கிளிக் ஆகும் அப்படின்றது. குறும்படம் எதுவும் பண்ணிருக்கீங்களா? இல்லம்மா, அதெல்லாம் பண்ணலாம். இப்ப நான் பாத்துட்டு இருக்கேன் உங்களை. இப்ப நீங்க வந்து ஒரே டேக்லயே பண்றீங்க. அதே மாதிரியே நானும் பண்ணணும்னு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே பார்த்து பண்ணிடுவேன். ஏன்னா நானும் ட்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்னா ஒரு சீன் எனக்கு சொல்லி மட்டும் கொடுக்குறீங்களா? இப்படி இதுதான் சீன், இதை நீ இப்படி பண்ணினா ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுங்க. சரிம்மா. ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச சீன் இந்த 3 ஃபிலிம்ல கழுத்தை கட் பண்ணிக்கிற சீன், அதை நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி பண்ணு. குளிர் ஜடத்துல வந்த மாதிரி பண்றியம்மா. குளிர் ஜடத்துல வந்த மாதிரி பண்றியம்மா. சரிம்மா, அது ஒரு ஸ்கீனு. அது அப்படியே சீன் பை சீன் அப்படியே பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி நான் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தர்பூசணியா பண்ணுங்க.
சரிம்மா, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டைலு, உங்களுக்கு ஒரு ஸ்டைலு. நல்லா இருக்கா சார்? நல்லா இருக்கு. சார் அந்த இந்த 3யோட சீன் மட்டும் நான் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்த சீன் சார். அதை மட்டும் ஒரு வாட்டி எனக்காக பண்ணி காட்டுங்க. பண்ணி காட்டுறேன். சூப்பரா இருக்கு சார். ஒண்ணு வீடியோல பாக்குறப்ப வந்து நம்மளுக்கு அந்த எமோஷன்ஸ் தெரியல சார். ஆனா நேர்ல இருந்து பாக்குறப்ப தான் அந்த எமோஷன்ஸ் தெரியுது சார். நான் இப்ப நீங்க சொன்னோடனே தான் நம்ம 3 படத்தை எப்படி பண்ணீங்கன்னு நீங்க ரீமேக் பண்ணீங்க. இப்ப சொன்னோடனே தான் ஞாபகம் வருது எனக்கு சிவகார்த்திகேயன் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த படத்துல நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனோட 3 படத்துல இருந்தும் சரி, இல்ல வேற ஏதோ ஒரு படத்துலயாச்சும் அவரோட சீன் நீங்க பார்த்து ரீக்ரியேட் பண்ணவே இல்லை சார். அது மாதிரி ஏதாச்சும் ஒரு ரீக்ரியேட் பண்ணுங்க. அதுலமா வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல போய் எனக்கு பிடிச்சது சிவகார்த்திகேயன் சார் எனக்கு பிடிச்ச டயலாக் ஒன்று பண்ணி காட்டுறேமா. திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க, கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க, ஆனா எங்களுக்கு ஆடல் பாடல் தான். சார் உண்மையாலுமே அருமையா இருக்குது. எப்படி சார் நீங்க ஆக்சுவலா என்னன்னா நீங்க பார்க்காம இப்படி பண்றீங்கன்னா, என்ன பாத்தீங்கன்னா எப்படி சார் பண்ணுவீங்க சார்? உண்மையாலுமே உங்களுக்கு படம் வாய்ப்பு கிடைக்கும். நிச்சயமா ஒரு நாள் வந்து பெரிய ஆக்டர் ஆவீங்க. தேங்க்ஸ்மா.